ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இப்போ அதாவது நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. ஏனென்றால் அது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை வந்தது. அதாவது டிவிகே விஜய் கட்சி ஒரு தனித்து ஒரு மெஜாரிட்டியை பிடிச்சிருக்குது. அதாவது ஸ்டாலின் கூட இருந்த கட்சிகளே அவங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ அது இல்லை விஷயம். இதே மாதிரி ஒரு டெல்லியில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த்ன்றவர் இளைஞர்களை ஒரு காக்ரோச் என்று வர்ணிச்சிருக்காரு. அதாவது வேலை வெட்டிக்கு போகாமல் அவங்க ரீல்ஸ் மோகத்தில் ஏதேதோ பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதை அபிஜித் என்ற ஒரு இளைஞன், அவர் அமெரிக்காவில் இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்கார். அதாவது மே 15 அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆனதுமே அவர் சிஜேபி, அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பிஜேபிக்கு ஈக்குவலாக அதை விட மேலே சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சி கட்சின்னு கூட சொல்ல முடியாது. அவங்க அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்துக்கு பதில் சொல்கிற வண்ணமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேஜ். அது பார்த்திங்கன்னா வைரலாக, அதாவது ஒரு 3-4 நாள்லேயே ஒரு 1.5 கோடி பேரை கிட்ட ஃபாலோவர்ஸை பெற்றிருக்குது. அதை இப்போ அந்த அபிஜித் என்ற இளைஞர் அவருடைய பேஸ் பார்த்திங்கன்னா அவர் ஆம் ஆத்மி பார்ட்டிலலாம் இருந்திருக்கார். அவர் பிஆர்ஓலாம் இருந்துட்டு தான் இந்த ஒரு சிந்தனை அவருக்கு உதிச்சிருக்குது. அதாவது இந்த காலத்து இளைஞர்களை காக்ரோச் அப்படின்றாங்களே, அதாவது அவங்கள ஒரு சோம்பேறி ஸ்தானத்தில் வச்சு சீஃப் ஜஸ்டிஸே பேசினா அப்போ இளைஞர்களாக என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சிந்தனையில் அவர் அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஜோக்காக ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்திங்கன்னா எங்கேயோ கண்டபடி தாறுமாறாக எகிரி இருக்குது. இன்றைய நிலைமைக்கு ஒரு 1.5 கோடி ஃபாலோவர்ஸ் அது அசால்ட்டாக, அதாவது பிஜேபியினுடைய ஃபாலோவர்ஸையும் தாண்டி போயிட்டுருக்குது. அதனாலேயே என்னவோ அவங்க பிஜேபி கவர்மெண்ட் அந்த இதையே முடக்கணும்லாம் பேசுகிறாங்க, முடக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத அந்த அபிஜித் என்ற இளைஞர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. அவர் இப்போது யுஎஸ்ஏல இப்போ ஒரு மேல் படிப்புக்காக போயிருக்காரு. ஸோ அதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறார் அவர். அது அவரே நினச்சி பார்க்காத அளவுக்கு தாறுமாறாக எகிரி இருக்குது. நம்ம உடனே உங்களுக்கு தமிழ்நாடுனுடைய நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் நினைவுக்கு வந்தால் அது எங்கள் ருத்ரன் 2.0 சேனல் பொறுப்பு இல்லைன்றது நாங்கள் ஒரு பொறுப்போடு சொல்லிக்கொள்கிறோம். இது இந்த ஒரு வார காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய வைரலாக இவ்வளோ பெருசாக பேசப்படுது. இதனுடைய நீட்சியாக இன்றைக்கு மதுரையில் கூட ஒரு பேரணி மாதிரி இந்த காக்ரோச் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு பேரில் ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க இளைஞர்கள். இவங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொள்கையாக என்ன வைக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வேலை வெட்டிக்கெலாம் போக வேண்டாம், ஒரு லேசி தன்மையோட சோம்பேறியாகவே வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இளைஞர்கள் மத்தியில் ஏன்னா இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது.
வேலை வாய்ப்புலாம் அவங்களுக்கு மறுக்கப்படுது. படித்தாலும் வேலை கிடைக்கலன்றது நாடெங்கும் பரவி கிடக்குது அது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து உன்னிப்பாக கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதாவது இப்போ மே 15ஆம் தேதி அந்த அபிஜித் என்ற இளைஞரின் சிந்தனையில் உதித்த கரு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா விட்டுருவாங்களா நம்மளுடைய அரசாங்கம்? அதை முடக்க பார்க்குறாங்க. அந்த அக்கௌண்ட்டையே ஒரு ப்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. பல வகையிலையும் அந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு குடைச்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு பாரம்பரியமிக்க கட்சிகள் வந்து வருத்தப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் மோகத்தில் கிடக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லலாம், வந்து நம்ம சொல்ல தான் போகிறோம், விரிவாகவும் சொல்லுவோம் அப்போது. ஸோ இந்த அபார வளர்ச்சியை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஜனநாயகமே ஒரு கேள்விக்குறியாக தான் ஆயிட்டதாக நம்ம சேனல் நினைக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மாற்று கருத்தாக பல அரசியல் தலைவர்களும் கூடி இதுக்கு வந்து ஒரு சிறந்த கருத்தாக இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. அதை வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த கருத்து சுதந்திரமே இளைஞர்களை வந்து ஒரு தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வந்து ஒரு அரசியல் நிபுணர்களும் ஒரு பெரியவங்களாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய நீட்சி இன்றைக்கி மதுரை வரைக்கும் வந்து நின்று இருக்குது. ஸோ இதற்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அரசியல் பாரம்பரியமிக்க அரசியல் கட்சிகளுக்கும் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். அதாவது யாருமே இதில் தப்பும் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு 5 விதமான கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் எல்லாமே வருது. அவங்களுடைய பேஜில் போய் பார்த்தோம்னா கரப்ஷன், இந்த கேள்வித்தாள், இப்போ நீட்டினுடைய கேள்வித்தாள்லாம் லீக் ஆச்சுங்கள, அந்த விஷயம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இளைஞர்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. எங்களுடைய ருத்ரன் சேனலின் வேண்டுகோள் என்னென்னா, இப்படியே வந்து இது தவறான முன்னோட்டம் ஆகிடக்கூடாது. அதுக்கு உதாரணம் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ நாளுக்கு நாள் நடக்கிற கூத்தை பார்த்தா வந்து சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் அதாவது டிவிக்கே பதவி ஏற்று இன்னும் 10 நாள் 15 நாள் கூட ஆகலை அவங்க பதவி ஏற்று. அதுலேயும் ஒரு பல அரசியல்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து நான் வந்து விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். கண்டிப்பாக காத்துட்ருங்க, கண்டிப்பாக பேசுவோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ருத்ரன் 2 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி.